அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாது மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். லட்சம் கோடிக்கு மேலே சுருட்டின வேலு இடமிருந்து 40 லட்சம் ரூபாய் மட்டும் கைப்பற்றப்பட்டுள்ளது என்கிற செய்தி வந்திருக்கிறது. அவரிடம் இயல்பாக ஊழல் பணத்தை தவிர வேறு எந்த சொத்தும் இல்லை. அவரிடம் இருக்கிற அத்தனை சொத்துகளும் பள்ளி, கல்லூரி, நிர்வாகம் அத்தனையுமே ஊழல் சொத்துக்கள் தான். ஒரு ஆயில் இன்ஜின் மெக்கானிக்காக இருந்தவன், ஒரு பஸ் கண்டக்டராக இருந்தவன் எப்படி இத்தனை லட்சம் கோடி சொத்தை குவிக்க முடியும்? மந்திரிகளை தாஜா பண்ணி திமுக குடும்பத்துக்கு சேவை செய்து இந்த கடந்த 5 ஆண்டுகளில் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை பெருத்த வருவாய் இருக்கிற துறைன்னா இந்த 2 துறை தான். இதுதான் அந்த துறையை அவர் பெற்று ஆண்டுக்கு 20,000 கோடி ஒதுக்கீடு நெடுஞ்சாலைத்துறையில் மட்டும். பொதுப்பணித்துறை தனியாக இருக்குது. 20,000 கோடி ஒதுக்கீடுனா 10,000 கோடி வேலையே செய்யாமல் பில் எடுத்துருவார், ரோடு போடாமல். 10,000 கோடிக்கு மிக அதிகபட்சமாக செஞ்சாலும் ஒரு 1,500 கோடி தான் ஆகும். அப்படி இப்படின்னு செலவு தாராளமாக வச்சா கூட 2,500 கோடியை தாண்டாது. ஆக 17,500 கோடி நெடுஞ்சாலைத்துறையில் மட்டும் ஏவா வேலு சுருட்டியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த மந்திரிகளும் தொடர்ந்து, எனக்கு இது 35 வருஷமாக நெடுஞ்சாலைத்துறை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ரோடு போடுறதுங்கிறதே ஒரு வேட்டைக்காடு மாதிரி தான். பெருத்த காசு கிடைக்கிற ஒரு பகுதினா இந்த ரோடு போடுற பகுதி தான். ஏவா வேலு கடந்த 5 வருஷத்தில் மட்டும் 1,00,000 கோடிக்கு மேலே சுருட்டியிருக்காரு. 1,00,000 கோடியை. இதில் தலைமை குடும்பத்துக்கு வாரி வழங்கினது போக மிச்ச பணத்தை உலக நாடுகளில் எங்கெங்கெல்லாம் பதுக்கியிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மத்திய அரசோ மாநில அரசோ சரியான திட்டம் வச்சிருக்கா மாதிரி தெரியலை. ஏற்கனவே போபர்ஸ் ஊழல் அப்படி தான். 64 கோடி ஊழல், 64 கோடி ரூபா ஊழல். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக 1000 கோடி வரைக்கும் செலவு பண்ணியும் கண்டுபிடிக்க முடியல. காரணம், திருடனை விசாரிச்சானா எப்படி கண்டுபிடிப்பான்? திருடினது காங்கிரஸ், சோனியா. அவள் தலைமையில் இருக்கிற காங்கிரஸ் திரும்ப அதை விசாரிக்குது. எப்படி விசாரிச்சிருவான்? 1000 கோடி செலவு கணக்கு காட்டி கடைசியில் இழுத்து முடித்தான். இத்தனைக்கும் அடித்தது அந்த பாதுகாப்புக்கு ஆயுதம் வாங்கினதில் மட்டுமே 64 கோடினா, மற்ற துறைகள் அடித்தது எத்தனை 1000 கோடி. அது அன்றைய மதிப்பில் 1 கோடி என்பது பம்பர் லாட்டரியில் மட்டும்தான் பார்க்க முடியும். இன்றைக்கி கணக்குக்கு பார்த்தா பல லட்சம் கோடி தேரும். உலக நாடுகள் முழுக்க சுருட்டி வச்சுருக்கான் அந்த கும்பல், சோனியா கும்பல். அதே மாதிரி இந்த ஏவா வேலு தமிழ்நாட்டில் ஒரு 4-5 மந்திரி சில லட்சம் கோடி அடிச்சிருக்கான். அரசியல்வாதிகள் பழச்சாறு வித்தவன் 10,000 கோடி சேர்த்துருக்கான் தமிழ்நாட்டில். சென்னையில் பாலிடெக்னிக் படித்தவன் சில லட்சம் கோடி சேர்த்துருக்கான். இதெல்லாம் இந்த அரசியலில் தான். இந்த ஏவா வேலு லாட்டை அடித்து தூக்குனது முழுக்க கடந்த 5 வருஷமாக அடித்த பணத்தை எங்கே சுருட்டியிருக்கான்னு தெரில. ஸ்டாலின் குடும்பத்துக்கிட்ட, கருணாநிதி ஸ்டாலின் குடும்பத்துக்கிட்ட கொடுத்துருக்கான் ஒரு கணிசமான அமௌண்ட்டு. அவனை கொண்டு போய் ஒரு 2 லட்சம் கோடியை பதுக்கியிருக்கான் மொத்தத்தில் வசூல் பண்ணதை. இவன் மீதி பணத்தை எங்கே பதுக்கியிருக்கான்? விஜய் அவர்களே முறையாக விசாரணை நடத்தணும். இந்த சாட்டை துறைமுருகன், சவுக்கு சங்கர்லாம் கொண்டு போய் வச்சு அடைச்சி, இந்த வருண் ஒரு ஐபிஎஸ் பொம்பளை போலீஸை விட்டு தாறுமாறாக பேச வச்சு, அசிங்கமான வார்த்தைகளை பேச வச்சு அவங்கள நிலைக்குலைய வச்சாங்க. இவங்கள ஒன்று ஏதாவது ஒரு வகையில் அந்த வருண்கிட்டையாவது ஒப்படைங்க. அவர் ஏதாவது பிளான் போட்டு இவன் எங்கே பதுக்கி வச்சுருக்கான் படத்தைன்னு கண்டுபிடிக்கணும். இந்திய அரசுக்கு எந்த திராணியும் கிடையாது, தெம்பும் கிடையாது, திராணியும் கிடையாது. ஊழல் பணம், கடுமையான ஊழல். இந்தியா முழுக்க பல முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் சுருட்டுறான், வாரி சுருட்டுறான். இதை கண்டுபிடிக்கிற திறன் இந்திய அரசுக்கு இல்லை. ஒரு கொலை குற்றவாளியை ஈஸியாக பிடிக்கிறான். பிடிச்சி 4 தட்டு தட்டினோன்னு உண்மையெல்லாம் சொல்லிடுறான். ஒரு அண்டா குண்டா திருடினவனை 4 தட்டு தட்டுனா உண்மையை சொல்லிடுறான். 1,00,000 கோடி திருடினவன் இந்த ஏவா வேலு உட்பட்ட மந்திரிகள். அவனோட்டேருந்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்ககிட்ட ஒரு கருவி இல்லை. ஏதோ ஒரு மயக்க நிலை கருவிலாம் இருக்குது. கொலை குற்றவாளிகள், இந்த நேரு தம்பி கொலையில் குற்றவாளிகளுக்கெல்லாம் அதை செலுத்தி உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. அந்த மாதிரியாவது இந்த மாதிரி திருடர்களை கண்டுபிடிக்கணும். அதையும் செய்ய இந்தியாவில் சட்டம் இடம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன்.
விஜய் அவர்கள் ஊழலை ஒழிக்க சபதம் எடுத்திருக்கீங்க. பெருத்த ஊழல் பெருவழி வேலுவை தான் முதல்ல கை வச்சிருக்கீங்க. ஏவா வேலுவை எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்க சரியான ஆட்களிடம் ஒப்படைச்சு முறையான மயக்க மருந்து செலுத்தியாவது அவர்களிடமிருந்து உண்மையை கண்டுபிடித்து இவர்களெல்லாம் எங்கே பதுக்கிறான் பணத்தை என்பதை கண்டுபிடித்து நாட்டில் ஒப்படைத்து இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும். இந்த ஊழல் பெருவழியான ஏவா வேலுவுக்கு வெறுமனே வழக்கு நடத்துவதால் எந்த பயனும் இல்லை. ஏற்கனவே ஜெயலலிதா இந்த நாட்டையே சூறையாடியவர். பல லட்சம் கோடி சுருட்டினவர் ஜெயலலிதா, அவளும் அவளுடைய கூட்டாளிகளும். ஆனால் அவளுக்கு தண்டனை வழங்கப்பட்டது 4 வருஷம். அந்த தண்டனை 20 வருஷம் வழக்கு நடத்தி அந்த 4 வருஷ தண்டனையும் கடைசி வரைக்கும் அனுபவிக்காமலே போய் சேர்ந்துட்டாங்க. இப்படி ஒரு வெட்கக்கேடான செயல் தான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. பல லட்சம் கோடி சுருட்டினவங்களுக்கு 4 வருஷம் தண்டனை என்பது மிகுந்த வருந்தத்தக்க செயல். குறைந்தபட்ச ஊழலுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிற வகையில் சட்டத்தை திருத்துங்கள். இல்லையா இந்த கவர்னர் அறிவிப்பிலே நீங்கள் அறிவிச்சிங்க, தமிழ்நாட்டுக்கான சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நிறைவேற்றணும்னு சொல்லி அதில் ஒரு கோரிக்கை வச்சிங்க. அந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு, திருடர்களுக்கு, கொள்ளையர்களுக்கு, ஊழல்வாதிகளுக்கு, லஞ்சவாதிகளுக்கு, லஞ்ச ஊழல் பெருவழிகளுக்கு குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் அதிகாரத்தையும் சட்டமாக இயற்ற பிரதமர் மோடி அவர்களை முதல்வர் விஜய் அவர்கள் வலியுறுத்த வேண்டும். அப்படி வலியுறுத்தி அதை நிறைவேற்றாமல் இந்த ஏவா வேலு மாதிரி ஆட்களை நீங்கள் தண்டிப்பது என்பது சாத்தியமே இல்லை. அதனால்தான் ஒரு ஆவண்ணா ராசா என்கிற ஒரு ஆள் சவால் விட்டு செல்கிறான். 1.25 லட்சம் கோடி ஊழல், உலகமே வியந்த ஊழல். ஆனால் அவன் அசால்ட்டாக வெளியே வந்து விட்டான். அவனிடம் காட்டப்படுகிற சொத்து மதிப்பு வெறும் 25 கோடி சொத்து சேர்த்ததா வழக்கு. சட்டத்தை அலட்சியமாக நினைக்கிறான், சிபிஐயை அலட்சியமாக நினைக்கிறான். அந்த அளவுக்கு இந்தியா ரொம்ப கேவலமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குது. விஜய் அவர்களே, இந்தியாவிலேயே வேற எங்கேயும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு முதலமைச்சர் நீங்கள். தமிழ்நாடு கற்பனையிலையும் நினைக்கல இந்த களவாணிகள்டேருந்து மக்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு. கடவுளே உங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். கடவுள் தான் இந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக, இந்த திருட்டு கும்பலிடமிருந்து, திராவிட கும்பலிடமிருந்து காப்பாற்றுவதற்காக உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். இந்தியா முழுவதும் பெருத்த ஊழல். ஒன்று மோடி சட்டத்தை ஏற்றட்டும், இல்லை தமிழ்நாடு இந்தியாவிற்கு முன்னோடியாக நின்று 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மொத்த சொத்துக்களையும் பறிமுதல் செய்வதற்கும் சட்டம் இயற்ற வேண்டும். ஏவா வேலு வச்சிருக்கிற பள்ளிக்கூடம், கல்லூரி அத்தனையும் ஊழல் சொத்து தான். மொத்தத்தையும் பறிமுதல் செய்யணும். இறுதி தீர்ப்பு வரும் வரை இவனை சிறையில் அடைக்கணும், வெளியில் ஜாமீன் தரக்கூடாது. அப்படி ஒரு சட்ட திருத்தத்தை முதல்வர் விஜய் அவர்கள் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திட வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.